அழகிய சோலைவனத்தில் ஆசிரமம் அமைத்து கௌதம முனிவர் தனது மனைவி அகலிகையுடன் தவ வாழ்க்கை மேற்கொண்டு வாழ்ந்து வருகிறார். அகலிகையின் அழகை பற்றி கேள்விப்பட்ட இந்திரன் அவள் மீது மோகம் கொண்டு கௌதம முனிவர் ஆசிரமம் அடைகிறான். பெண்ணே, நீ விரும்பினால் இந்திரலோகத்து ராணியாகலாம். நான் கௌதம முனிவரின் பதிவிரதையாவேன். உனது ஆசை நிறைவேறாது, சென்றுவிடு. இந்திரன் அகலிகையின் மீது கொண்ட மோகத்தால் கௌதம முனிவர் போல் உருமாறினான். உருமாறிய இந்திரன் அகலிகையிடம் கௌதம முனிவர் போல் உரையாடுகிறான். உன் அழகு என் இதயத்தை கொள்ளையடிக்கிறது. உங்கள் அன்புக்கு என் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். இந்திரன் கபட நாடகமாடும் நேரத்தில் உண்மையான கௌதம முனிவர் வருகிறார். அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் இந்திரன். கௌதம முனிவர் தவறு செய்த இந்திரனுக்கு உடலெங்கும் 1000 கண்கள் உருவாகட்டும் என்று சாபம் வழங்கினார். முனிவர், வந்திருக்கும் நபர் கணவரா வேறு நபரா என்று அறியாத நீ கல்லாக மாறு என்று அகலிகைக்கும் சாபம் வழங்கினார். இந்திரா, பாரத தேசத்தில் உள்ள சிவாலயங்களை வழிபாடு செய். அகலிகை, விஷ்ணுவின் பாதம் பட்ட பிறகு நீ பழைய நிலையை அடைவீர்கள். இதுவே சாப விமோசனம். இந்திரன் சாப விமர்சனத்திற்காக பாரத தேசத்தின் பல பகுதிகளுக்கு சென்றான். பல சிவாலயங்கள் வழிபட்ட பிறகு தமிழகத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தான் இந்திரன். இந்திரன் முன் தோன்றிய சிவபெருமான் இந்திரனுக்கு சாப விமோசனம் வழங்கினார். இந்திரன் சாப விமோசனம் பெற்ற இத்திருத்தலம் நாகை மாவட்டத்தில் திருமகேந்திரபள்ளி என்ற ஊரில் உள்ளது. இறைவன் திருமேனி அழகராக அருள்பாலிக்கிறார்.